எந்த திருடர்களில் வந்து ஆட்கள் மாறினா அதில் என்ன இருக்க போகுது? மொத்தமாக தமிழக அமைச்சரவை திருடர்கள் கூட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மை கமெண்ட். என்ன, தமிழகத்துடைய அமைச்சரவை என்பது திருடர்கள் கூட்டம். ஆக திருடர்களில் வந்து எந்த திருடன் மாறி புது திருடன் வந்தான், பழைய திருடன் வந்தான், இல்லை பழைய இவன் தான் நல்லா ஜேப்படி அடிப்பான், இவன் தான் நல்லா புரோக்கர் வாங்கி கொடுப்பான், இவன் தான் நல்லா புரோக்கர் வாங்கி போடான். தமிழகத்துடைய அமைச்சரவை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காகவோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்காகவோ ஒரு லட்சிய அடிப்படையில் அல்லது ஒரு கொள்கை அடிப்படையில் இதுதான் எங்களுடைய லட்சியம், இதுதான் எங்களுடைய கொள்கை, இதை நோக்கித்தான் செல்கிறோம் என்று அவர்கள் அமைச்சரவையிலே அப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் விடுப்பது போல் தெரியவில்லை. யார் சரியான புரோக்கர், நல்லபடியாக யார் கமிஷன் வாங்கி தருவான், யார் அதிகம் சம்பாதிச்சு சபரீஷன்கிட்ட பங்கு கரெக்டாக தருவான், உதயநிதிகிட்ட தருவான், தங்கிட்ட தருவான், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறவன் வேணும். அதில் மிக திறமையானவன் செந்தில் பாலாஜி, மிக 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 திறமையானவன். அதில் அந்த அடிப்படையில் அவர்கள் அமைச்சரவையை போடுகிறார்கள். எப்படின்னா தலைமை எப்படியோ அப்படி தான் இருக்கும் கீழையும். அதாவது ஒரு முதலமைச்சர் எப்படியோ அந்த முதலமைச்சருடைய தகுதிக்கு ஏற்பத்தான் கீழே இருக்கிற அமைச்சரவையை அமைக்க முடியும். அவருக்கு கீழே இருக்கிறவர்கள் அப்படித்தான். இதுதான், அவ்வளோதான். இந்த மந்திரி சபை அவ்வளோதான் இருக்கும்.